வணக்கம் மக்களே. டுடே சண்டேண்டா மேட்ச் டே மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஆஃப் டே கூட தான். ஏன்னா மேட்ச் விளாட போயிட்டு நீ நம்ம மாசி பச்சா இருக்க மாட்டோம். அதனால காலையில் ஒரு 200 முடிக்கிட்டு அறுக்க வேண்டியது இருக்கு. எப்படியா இருக்க போகிறோமா தெரியல. அதனால காலையில் ஒரு 2 மணிக்கெலாம் நானும் அம்மாவும் மாசி பச்சா இருக்கிறதுக்காக. ஏன்னா அப்போ போனால் தான் நம்ம 200 முடிக்கிட்டு அறுக்க முடியும். கரெக்டாக நாங்கள் தோட்டத்து போக ஒரு 2:45 கிட்ட ஆயிடுச்சு. அப்போ இருந்து அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொத்தம் வந்து நம்ம 110 முடி அறுத்துட்டு போய் அணப்பட்டில் போனேன். இன்னொரு 100 முடி கொண்டு போய் உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டு கொண்டு போனேன். அது ஃபுல்லாமே நாங்கள் அறுத்து முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பன்னீர் ரோஸ் எடுக்க போகிறதுக்குலாம் 6 மணி ஆயிடுச்சு. ஸோ பன்னீர் ரோஸ் எடுக்கும்போது நல்லாவே விடிஞ்சிருச்சு. திடீர்னு வந்து இன்றைக்கி பன்னீர் ரோஸு கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம எடுத்ததுலேயே இன்னைக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி பூ. ஒரு 4.5 கிலோவிட்ட இருந்துச்சு. பூ நிறையா எடுக்கும்போது ஜாலியாக தான் இருக்குங்க. பட் ஆனால் விலை வைக்கலைன்னா ரொம்ப கடிச்சா இருக்குங்க. ஆல்ரெடி 2-3 நாள் விலை வைக்காம தான் இருந்துச்சு. நான் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருந்தேன், அம்மா ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. போயிட்டு மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம மார்க்கெட் போகவே இன்னைக்கு 7 மணி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வளர்பரில் எப்பவுமே வியாபாரம் நல்லா இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கெல்லாம் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம லேட்டாக வந்ததுனால நம்ம வாடிக்கை போடுற முடியெல்லாம் வேறவங்க முடி எடுத்து போட்டாங்க. நம்ம வந்து 100 முடியில் ஒரு முடி கூட விற்காம அப்படியே இருந்துச்சு 8 மணி வரைக்கும். அதுக்கப்புறமா சிக்கிற வேலைக்கெல்லாம் போட்டு 7 ரூபா 8 ரூபான்னு அடிச்சு போராத்தி காலி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறமா மதியம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போட்டு காலையிலேருந்து கரண்ட் சரியில்லாமல் இருந்துச்சு. ஈவினிங் மட்டும் தான் நல்ல கரண்ட் வந்துச்சு. அதனால நான் நம்மளோட மாசி பச்சை தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சி வந்துட்டேன். ஒரு 2:30க்கெலாம் வந்துட்டேன் தோட்டத்துக்கு. ஏன்னா தண்ணி பாய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மாசி பச்சை இருக்க ஸ்டார்ட் பண்ணினேன். ப்ளஸ் ஒரு 4:30கெலாம் வந்துட்டு தண்ணி காலியாயிருக்கு நம்மளுக்கு. அதனால தான் சீக்கிரமே வந்தாச்சு. நம்ம மாசி பச்சை அறுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போடும்போது வெட்டி போட்ட டஸ்ட்டெல்லாம் உள்ளே கிடந்துச்சு ரொம்ப நாளாக. நம்ம மாசி பச்சை அறுத்துட்டு போயிருந்ததுனால அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. சரி அதையும் இன்னைக்கு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த சைடு தண்ணி பாஞ்சிட்டு இருக்கும்போதே நான் இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மாசி பச்சை அறுத்து தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து அறுக்கிறதுக்கு அப்படியே தண்ணி தெளிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த டஸ்ட் வந்து அப்படியே போட்டோம்னா அது எங்கே கிடக்கோ அந்த இடத்துல வந்து மாசி பச்சை முளைக்காம போயிடும். ஏன்னா இது ரொம்ப ஹீட்டாக இருக்கு. அதனால இந்த வேஸ்ட் கிடக்கிற அளவுக்கு ஃபுல்லாமே கருகி போயிடும் புதுசாக தலையாமல். அதனால் அள்ளி போட்டு தான் நம்மளுக்கு சேஃபு. ஸோ எல்லாத்தையும் அள்ளி இந்த பக்கமாக வேஸ்ட் லேண்ட் கொஞ்சம் கிடந்துச்சு, அதில் போய் கொட்டி வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிக்க கரெக்டாக 4 மணி ஆயிடுச்சு. நம்மளோட தண்ணியுமே அங்கே கிணத்துல காலி ஆயிடுச்சு. அதனால மோட்டர்னு படிட்டு நான் மாசி பச்சை இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5:30கெலாம் ஒரு 75 முடிக்கிட்ட அறுத்தேன். 6 மணிக்கெலாம் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் காலையில் வந்து நம்ம இன்னொரு 130 முடி மட்டும் அறுத்தா போதும். அப்படியே அறுத்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே மார்க்கெட்டுக்கு கிளம்பிடலாம். ஒரு 6:15கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அங்கேயில் இருந்தாச்சும் நம்ம கொஞ்சம் பாடியை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 hour இருக்குது. ஸோ இதை ரெகுலராக கண்டினியூ பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.